இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நேரடி போட்டி. ஜொஹூர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனலுக்கும் பரிகாத்தான் நேஷனலுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. குளுவாங் டேவான் துங்கு இப்ராஹிம் இஸ்மாயில் மண்டபத்தில் இன்று காலையில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலில் இந்த இடைத்தேர்தலில் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளதாக காலை 10:15 மணியளவில் தேர்தல் நிர்வாக அதிகாரி அசுராவத்தி வாஹிட் தெரிவித்தார். வரும் செப்டம்பர் 28 நடைபெறவிருக்கும் இந்த இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் 40 வயது ஷேட் ஹுசேன் ஷேட் அப்துல்லாவிற்கும் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் 61 வயது முகமது ஹைசான் ஜாஃபாருக்கும் இடையில் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி அசுராவத்தி வாஹிட் அறிவித்தார். முன்னதாக வேட்புமனு தாக்கலின் போது பரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் ஆதரவாளர்கள் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்திக் கொண்டும் கோஷம் எழுப்பிக் கொண்டும் தத்தம் வேட்பாளர்களுடன் புடைசூழ தேர்தல் வேட்புமனு தாக்கல் மையத்திற்கு வந்தனர். இன்று முதல் 14 நாட்களுக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும் வேளையில் வரும் செப்டம்பர் 27 முன்னிரவு 11:59 மணியுடன் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று இரு கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தினார். நாட்டின் தேசிய கல்விக் கொள்கையில் மாற்றம் மற்றும் உயர்கல்விக்கான அணுகுமுறைக்கு ஏற்ப பொது சேவைத்துறை என்று அழைக்கப்படும் அரசாங்க வேலை வாய்ப்புகளில் குறைந்தபட்சம் கல்வி தகுதி வரம்பு SPM என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க வேலை வாய்ப்புகளில் 11 பிரிவுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருந்த குறைந்தபட்சம் 3ஆம் படிவ அரசாங்க மதிப்பீட்டு சோதனையான SRP அல்லது PT3 கல்வி தகுதி தற்போது SPM நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் 11 பிரிவுகளில் உள்ள வேலை வாய்ப்புகளில் குறைந்தபட்ச கல்வி தகுதியாக SPM நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு வேலை வாய்ப்புகளில் வாகனம் ஓட்டுநர், இயந்திரங்களை இயக்குபவர்கள், பொது வேலையாட்கள் உட்பட 11 பிரிவுகளை உள்ளடக்கிய வேலை வாய்ப்புகளுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக SPM கோரப்படும் என்று பொது சேவைத்துறை அறிவித்துள்ளது. ஜொஹூர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தனது தொடக்க கல்வியை சீன பள்ளியில் தொடங்கியவர் என்பதால் வாக்காளர்களை கவர்வதில் அவர் தனித்துவமான சிறப்பை கொண்டுள்ளார் என்று பரிசான் நேஷனல் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீட் ஹமிடி தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் குளுவாங் அம்னோ தொகுதியின் இளைஞர் பிரிவு தலைவர் ஷேட் ஹுசேன் ஷேட் அப்துல்லா பரிசான் நேஷனல் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டுள்ளார். மக்கோத்தா தொகுதியில் மொத்த வாக்காளர்களில் 54 விழுக்காட்டினர் மலாய்க்காரர்கள் ஆவர். 35 விழுக்காட்டினர் சீனர்கள் என்றும் 8 விழுக்காட்டினர் இந்தியர்கள் என்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர்கள் தரவுகள் காட்டுகின்றன. இந்நிலையில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் ஷேக் ஹுசேன் மலாய்க்கார வாக்காளர்களை கவரும் அதே வேளையில் சீனர்களையும் பெருவாரியாக கவருவார் என்று அம்னோ தலைவருமான அஹ்மத் ஜஹீட் நம்பிக்கை தெரிவித்தார். கரடியினால் தாக்கப்பட்டு கடும் காயங்களுடன் கடந்த 6 நாட்களாக மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வந்த ஆடவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். கடந்த செப்டம்பர் 8 கிளாந்தான் குவாமுசாங் ஜெரே கம்போங்டாலாம் சென்டோக்கில் கிராமத்திற்கு அருகில் உள்ள வனப்பகுதியில் பறவைகளை பிடிப்பதற்கு சென்ற 33 வயதுடைய முகமது ஜக்கி சேஹ் முகமது என்பவர் கரடியினால் கடுமையாக தாக்கப்பட்டார். மிக கவலைக்கிடமான சூழ்நிலையில் அவர் மீட்கப்பட்டு குபாங் கரியானில் உள்ள மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கடும் இரத்தப்போக்கின் காரணமாக சுயநினைவின்றி இருந்து வந்த அந்த நபர் இன்று அதிகாலை 3:45 மணியளவில் மரணமுற்றதாக தெரிவிக்கப்பட்டது. ஒரு மதவாத கட்சியான பாஸ் சரவா மாநிலத்தில் ஊடுருவ முடியாது என்று அந்த மாநிலத்தின் முன்னணி தலைவர் ஒருவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
பாஸ் கட்சியை சரவா மக்கள் முற்றாக நிராகரிப்பர் என்று ஆளும் சரவா மாநில கட்சியான பாட்டி பசாக்கா பூமிபுத்ரா பிர்சத்துவின் உதவித் தலைவர் அப்துல் கரீம் ரஹ்மான் ஹம்சா தெரிவித்தார். பாஸ் கட்சியின் முவாஃபகாத் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் சரவா மக்கள் இல்லை என்பதையும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் ஓர் உறுப்பு கட்சியாக விளங்கும் பாஸ் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான பக்கத்தான் ஹரப்பானுடன் ஒருபோதும் அரசியல் ஒத்துழைப்பை கொண்டிருக்காது என்று அதன் தலைவர் அப்துல் ஹடி அவாங் திட்டவட்டமாக தெரிவித்தார். பரிகத்தான் நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியாக பாஸ் தொடர்ந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும். அதேவேளையில் இஸ்லாமியர்களின் நலனுக்காக தொடங்கப்பட்ட முவாஃபகாத் நேஷனல் கூட்டணிக்கு தொடர்ந்து புத்துயிர் அளிக்கப்படும் என்று நேற்றிரவு பஹாங் தமுர்லோவில் பாஸ் கட்சியின் முஸ்லிமாட் நிகழ்வில் உரையாற்றுகையில் ஹடி அவாங் இதனை குறிப்பிட்டார். கடந்த வியாழக்கிழமை கொலஸ்லைங்கூர் ஏக்கோ கிரண்டு புஞ்சா அலாமில் உள்ள ஒரு ஐஸ்கிரீம் கியாஸ் வர்த்தக தளத்தில் நுழைந்து பொருட்களை களவாடிய திருடன் ஒருவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். காலை 10 மணியளவில் ஐஸ்கிரீம் கடையை திறப்பதற்கு வந்த பெண் பணியாளர் ஒருவர் பிரதான கதவு உடைக்கப்பட்டதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது பொருட்கள் களவாடப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானதாக கொலஸ்லைங்கூர் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் துணை சூப்பரிண்டென்டென்ட் முகமது அம்பியா நொர்டின் தெரிவித்தார். இது தொடர்பாக அந்த ஐஸ்கிரீம் வர்த்தக தளத்தின் உரிமையாளர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து ஆடவர் ஒருவர் தேடப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.